நிந்திப்பருக்கும் ஒன்றுதான். அப்படி இருந்தாலும் நான் யார்? சத்திய லோகத்தை ஆள்கின்ற படைக்கும் தொழிலை செய்யக்கூடிய பிரம்ம தேவனுக்கும் அன்னை கலைவாணி தேவிக்கும் மகனாக பிறந்து நாரதனை வேறுபற்றி யாதொரு குறைபாடும் அல்லாமல் சீரும் சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். அப்படி இருந்தாலும் நானும் ஓர் நாளைக்கு ஓர் கலகம் செய்யாமல் என்னுடைய சிரசாகப்பட்டது 1000 சுக்குநூறாக போக வேண்டும் என்று தக்கன் கொடுத்த சாபம். ஆகையால் நான் அனைதினமும் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு கலகத்திலே செய்வது வழக்கம் அல்லவா? இன்றைய தினத்திலும் எனக்கு தேவையான கலகத்தை நான் துவங்க வேண்டுமானால், எனக்கு தேவையான கலகத்தை கிடைக்க வேண்டுமானால் அனைதினமும் என்னுடைய தாத்தா ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியை தொழுதால் எனக்கான கலகம் கிடைக்கும். ஆகையால் தற்போது என்னுடைய தாத்தா ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியை தொழ வேண்டும் அல்லவா? அறிவோம் நமோ நாராயணாய நமக. சரியான கலகம். ஆனால் என்னுடைய கலகத்தினை நான் முதலாக துவங்குவதற்கு முன்பதாக சத்தியலோகம் சென்று என்னுடைய தாய் தந்தையின் பாதத்தை வணங்கிவிட்டு செல்வது வழக்கம் அல்லவா? என்னுடைய கலகத்தை துவங்குவதற்கு முன்பதாக என்னுடைய தாய் தந்தையை சந்தித்து அவருடைய பாதத்தின் ஆசியை வெற்றிவிட்டு பிறகு செல்லலாம். ஆகையால் தற்போது புறப்படுகின்றேன் சத்தியலோகம். நம்முடைய மகன் நாரதன் வந்தால் நீ பேசவும் கூடாது, வாழ்த்தவும் கூடாது. பேசினால் கோபத்திற்கு ஆளாக. அவர் அறிந்தவர் மனதில் அறிமறந்தாமல்
தந்தையை சந்திப்பது வழக்கம் அல்லவா? தற்போதை சென்று பார்க்கின்ற என்னுடைய தாய் தந்தையை. அப்பா, அப்பா, உங்களுடைய ஒரே மகன், ஒப்பற்ற மகன் இந்த நாரதனை மனமார வாழ்த்துங்கள். உங்களுடைய மகன் நாரதன் வணங்குகின்றேன், என்னை வாழ்த்துங்கள் அப்பா. என்னடா இது? சத்தியலோகம் ஓடி வந்தவுடனே மகனே நாரதா நல்ல முறையோடு இருக்க வேண்டும் என்று என்னுடைய தந்தை வாயார வாழ்த்துவாரானால் இன்றைய தினத்திலே என்னுடைய தந்தையாகப்பட்டவர் வாழ்த்தவில்லை என்றால் சரி, என்னுடைய தந்தையை வணங்கிவிட்டேன், அடுத்தபடியாக என்னுடைய தாயை வணங்கும். அம்மா, உங்கள் மகனாக விளங்கக்கூடிய இந்த நாரதனை மனமார வாழ்த்துங்கள் தாயே. மகனே நாரதா, வாழ்க நாரதா, வாழ்க வாழ்க நாரதா, வாழ்க வாழ்க நாரதா. இந்த நாரதனை வாழ்த்தினாயோ இந்த சத்திய லோகத்தில் இருக்கக்கூடாது. அப்பா
தந்தை இப்படி என்னை சாட்டை கொண்டு வேட்டையாடுகிறார் என்று ஒன்றுமே புரியவில்லை. நான் அனுதினமும் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்ய வேண்டுமானாலும் முதலாக என்னுடைய தாய் தந்தையின் பாதத்தை வணங்கிவிட்டு செல்வதுதானே வழக்கம். ஆகையால் நான் என்னுடைய தாய் தந்தையை வணங்கலாம் என்று ஓடி வந்ததற்கு என்னை சாட்டை கொண்டு வேட்டையாடி விட்டாய் அல்லவா? அப்பா, நீ யார்? மும்மூர்த்திகளில் ஓர் மூர்த்தி, மும்மூர்த்தியில் ஓர் மூர்த்தி. உனக்கே இத்தனை ஆணவம் இருந்தால் அப்படி என்றால் மும்மூர்த்தி தேவருக்கும் எத்தனை ஆணவம் இருக்கும். ஆகையால் தற்போது என்னுடைய கலகத்தை இன்றே துவங்குகின்றேன். எப்படி தெரியுமா? அதோ செல்கின்றேன் நிகண்டாபுரி கோட்டை. நிகண்டாபுரி கோட்டையின் அரசன் யார்? எரிகண்டனும் யமகண்டனும் அரக்க இனத்திலே பிறந்திருந்தாலும் ஆனால் அவர்கள் தேவர்களை பகைத்து வாழாமல் உங்களை பணிந்து வாழ்கின்றார்கள் அல்லவா? தற்போது அவரிடத்திலே சென்று என்னுடைய கலகத்திலே துவங்கி உங்களை இதே போல சாட்டை கொண்டு வேட்டையாட வைக்கிறார். தற்போது நல்லவராக இருந்தால் உள்ளே, பெரியவராக இருந்தால் அடித்து விரட்ட நம்மள தாண்டி தான் போனோம். சரியா? நான் படிக்கிறேன். சரி சரி எப்பா மணிகண்டா தூங்குவா அதுல பாத்துடா பாடுறா நானும் படுக்கிறேன். எத்தனை கோவில் கட்டிய போதிலும் தற்போதைய வாயற்படியிலே காவலர்கள் இருப்பார்கள், சென்று அவர்களை சந்திக்கலாம். என்னடா இது? காவல்களை சந்திக்கலாம் என்று ஓடி வந்தால் இருவரும் ஆளுக்கு ஒரு பக்கம் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சரி, எழுப்பி பார்க்கலாம். காவலா, உறக்கம் என்றால் இப்படிதான் இருக்கும் என்று தெரிகின்றது. சரி, இவனையே எழுப்பலாம். காவலா, ஆரியாவா சும்மாரி இப்ப தாண்டி பசங்க எல்லாம் தூங்குச்சு. அந்த 10வது படிக்கிற பையன் உன்னா தாண்டி பெயிலா போயிட்டு சும்மாரி நம்ம அப்புறம் வச்சுக்கலாம். நாராயணம் நாராயணம், இவன் குடும்ப உறக்கத்தில் இருக்கிறான் போல இருக்கிறது. சரி, இவனையே எழுப்பலாம். எந்திரடா. உன்னை அறிந்தார் இவன் போர் போடும் சிந்தனையில் இருக்கின்றான். சரி, இருவரையும் எழுப்போம். எந்திரடா, டேய் எந்திரடா. ஏன் நேப்புனா? ஓ சொம்மாங்கற நீ இப்படி நான் உனே இப்படினா. ஏன்டா நேப்புனா? நீ தான நேப்புனா? ஏன்டா நேப்புனா? நாராயணம் 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 கோபால புச்சினி பெராயணம். ஆர்மி ஆர்மி ஆர்மி. நான் ஆரணி கிடையாது, அப்ப பக்கத்துல வேலூர். நாங்க ரெண்டு பேரும் போலூர். நான் யார் தெரியுமா? நான் தான் முற்று மணந்தவன். சாமி தெரியல, சாமி தான் முட்டு தொட்டு வரான்டா. யாரவன் மூஞ்சி விட்டுவரு மூஞ்சிமா கூட மானவ சூடு சொன்னேன்.
சாமியா என்ன? யாருங்க நீ ஏய் சாமி பார்த்தாரு தெரியல யாருங்க? நெத்தில பட்டை பட்டை. கைத்தில பொட்டை பொட்டை. கையில கட்டை கட்டை. சும்மா சொல்ல போனா சாமி தான் கல்யாணமாத பொட்டை அட அபிஷு. அபிச்சுல்ல நான் அபிச்சு மச்சான் படிச்சது +2 உனக்கு வரப்போது 8 ஏய் மச்சான், அப்ப யார் தெரியல இப்பதான் நான் பூ வைக்கிற பண்டாரம் என்ன சொல்றா மாரியோட வை மாறு எங்க ஏய், நான் யார் தெரியுமா? இதோ இருக்கின்றதே மூவுலகம். இந்த மூவுலகையும் நூலின் மார்க்கமாக சுற்றி வரக்கூடியவன். சாமியா இந்த நூல் மேல அந்த வருவியா ஆமாண்டா. அப்பனா நூல் அறுந்து இது எப்ப நீ சாவுவ எப்ப நான் அந்த இடத்துக்கு வருவேன் ஐயோ ஆண்டா அந்த வார்த்தை ஆண்டா இந்த நீ சாமி நினைப்பது கூடிய சீக்கிரம் நடக்கும். யார் பயப்படாத. யார் எங்க வர நீ நான் யார் தெரியுமா? யாரு? நான் தான் திரிலோக சஞ்சாரி. அப்ப வைலாபுரி ஆச்சாரிக்கு என்ன போனா பொண்ணு விட்டு பங்காளி ஏய், நான் யார் தெரியுமா? யாரு? பிரம்மனின் சுதன். ஏய் இப்படி யார் தெரியல யாரா? இப்படிதான்டா பிரம்மனை சொல்றான் சாமி தான்டா அண்ணன் கூட சொல்றான் ஏய். யோ திரும்பியா என்னடா? திரும்பியா என்னாச்சு? சாமியா சாமியா வீரர் புரி மாதிரி போறியா வீரவுல என்ன சாமியா நீ ஏன் தேடிக்கு வந்தா நான் யார் தெரியுமா? யாரு நீ? நாரத மகாமுனிவர். உன்னுடைய எஜமான் எரிகண்டா இருக்கின்றாரா? உள்ளே இருக்கிறான் சென்று நான் வந்திருப்பதாக உரைத்து விட்டு வா. போற மயிர் சாமி ஒரு உரமாவே இரு. போற மயிர் தான் ஐயா டாய் நம்ம கொட்டி தேடி டாய் கொட்டை வெச்சடி நம்ம சப்பை நாடி சபையை நாடு ஐயோ ஒட்ட வந்து டாய் ஒருவர் ஒருத்தர் வந்திருக்கிறார் வந்துட்டாரு யாரு அவர் பேர் வாயில வரல அதனால ஐயா அதாவது வந்து என்னடா நான் வந்துக்கிறேன் கமனாட்டி நல்லா சாப்பிட்டியா நல்லா சாப்பிட்டேன். உண்ட களைப்பு தொண்டனுக்கு உண்டு. உண்டு சென்று நல்ல முறையில ஓய்வு எடுத்துக்கொள் போ அப்படியா ஏடிச்சா அப்படி என்னடா ஐயா என்ன ஓய்வு எடுத்துக்க சொல்லிட்டாரு அதனால அதனால இப்ப நான் பத்தி பாட்டு பாட நான் போறேன் என்ன பண்ணுவா நான் பாடும்போது சாமி வந்து கிளம்பி வரும் இப்ப நான் என்ன பண்ணுவா நீ போய் தான் போடு பாடா பாட்டா ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ பக்தி பாட்டா சாமி வரல? இதான் பக்தி பாட்டா இப்ப நான் பாடுறேன் பாரு பாடு. இப்ப நான் புது பாட்டு எப்படியா? ரெண்டிங்க வந்துக்குது எப்படியா? நான் பாடுறேன்னா, அன்னத்தை பாத்தியா அம்மாடி அம்மாடியா அம்மாடி ஏய் பாட்டு பண்ணுடா காக்க வலி போதுடா அப்படியா இசை எனக்காக இன்னொரு வாட்டி பாடு ஒத்த போடா சாமியா ஏய், என்னடா செய்றீங்க இங்க வரும்? தியானத்துக்கு ஆச்சு ஆச்சு சாமியா சாமியா ஆ. நீ சொன்ன பெரிய வாயில வரல மயில் நுழைவிலி. சரி. அதனால நீ தெளிவா உன் பேர் நான் சொல்லு நாரத மகாமுனிவர். அதானா போற மாதிரி நம்ம பாட்டி தெரியும் தேடி நாரத மகாமுனி வந்துட்டார் ஏதா? நாரத மகாமுனி செங்கரைக்கிறார் வெளிக்குகிறார் சோமல தண்ணி ஏத்த மாதிரியா தண்ணி கேட்டா யா. பேப்பர் இருந்தால் போதும் அதை வச்சு. உருண்டியாக உருட்டி பச்சு போட்டுருவாங்க அட கைசால நல்ல முறையில மரியாதை விட்டாயிச்சப்பா மச்சான், இப்போ மச்சான். மரியாதையா சாமியா என்னடா? என் கல்யாணம் சொன்ன மாதிரியா சொன்ன உடனே உன்னை மரியாதையா கூட்டா சொன்னாரியா மரியாதையாக. அதனால ஆ. மரியாதையாவா ஏய் சரி, வாடா என்னடா? வாடா மரியாதையா இது வர மரியாதை. அதான் கொக்கல போய் வாடா மரியாதையா டேய், டேய். ஏய் மரியாதை வரடா வாடா உன் மரியாதையில மண்ண மாதிரி போட்டா அண்ணா இதுவா மரியாதை நீடா போய் சாமி மரியாதை கொடுடா இப்படி அவதூறா பேசக்கூடாது ஒரு பெரிய மனுஷன் நம்மள நாடி வந்துட்டா என்ன செய்யறோம் ஆ. அதுல ஒரு சாமியார் என்ன சொல்றா ஆமாண்டா ஆ. அவர் இடத்துல சென்று சென்று. கை கட்டி வாய்ப்பத்தி அவரை பணிந்து பணிந்து. சுவாமி வாருங்கள் அத்தனா அப்படி ஒவ்வொன்னா ஊத்த பண்ணு போனா மாதிரிதான் கசாபா தெரியாத பையன் சொல்றான் நான் பாத்து நிப்பாங்க கை கட்டி வாய்ப்பத்தி பணிவா ஆமாங்க. சுவாமி வாங்க கூப்பிடணும் சொல்லிட்டு நான் பாத்துக்கிறேன் இப்போ ஐயா ஓ உசாரு சாபம் கொடுத்துருவாரு நான் பாத்துக்கிறேன் அது கையை கட்டி ஏய் கூத்து மணியே போடா நம்ம இதே பெரிய மச்சம் வந்து மரியாதை கொடுத்தா கேட்டடா கை கட்டி வாய் பொத்தி சாமி வாருங்க சாமி இது சின்ன பசங்க தெரியாம பேசிட்டோம் ஐயா என்ன சொன்னா கை கட்டி வாய்ப்பத்தி பாட்டு பாட்டு சாமி என்ன மன்னிச்சிருக்கோம் மன்னித்தேன். சாமி வாருங்கள் ஐயோ சாமி வாருங்கள் யாரா? சாமி வாருங்கள் சாணி வாங்க காலில் நாட்டால ஸ்டாந்து நீ தானே சொன்ன சுவாமி ஏதோ ஒண்ணு சாமி வாருங்கள் நீங்க வாங்க சாமி
கோட்டை தேடி வராது வந்துக்கிறீங்க வந்திருக்கின்றேன். பௌத்துக்கு நான் தூண்டுறேன் நான் பீ துண்டறா. மலையா பெரிய பட்டணம் என்பா அதேதா. மாமி ஐயா இந்த நிகழ்ச்சி கொட்டி நாடி இந்த எரிகண்ணை பார்க்க வேண்டும் என்று வந்ததற்கு நான் பெற்ற பெரும் பாக்கியம் அப்படியாகட்டும். அந்த வா இதோ வார்த்தையா, நான் வந்திருக்கிறேன் என்று எவரும் பயபக்தியாக உன்னுடைய சிம்மாசனத்தை அமர்த்தி பாடலை பாடிக்கொண்டிருக்கின்றார். ஆனா இங்க பாரியா, குரங்கு மாதிரி ஒருத்தங்கிறான், கோட்டா மாதிரி ஒருத்தங்கிறான். நீ பாட்டு பாடுற சமயத்துல ரெண்டு பேரும் சீன்றானுங்கயா. என்னடா செய்றீங்க ஏன்டா சாமி சீனுனா? இந்த சாமி நோடினாய் ஏன்டா சீனுனா? சுவாமி கோபம் என்றால் சாபத்தை கொடுத்து விடுவார். தக்காளி சாமா புளி சாமா? ஒன்றத்திலே ஆயிரம் சாபா அப்படின்னா நான் சாமியா? நீ இப்படி எல்லாம் பேசினால் உன்னை பொட்ட கடலாக சபித்து விடுவேன். நோ 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 நோ. எங்க ரெண்டு பேரும் கடா கைதியா போட. உன மட்டும் போட்டு கைதியா போட. நீ பாடியா? ஏய் நீ பாடியா? நாராயணம் நாராயணம். இப்ப சாமி கிட்ட பாடிங்க பாடு. டேய் அது பாடுடா பாடு வார்த்தைக்காரன் பாடுறான் போய் ஏய் நான் என்ன தப்பு பேசுனா? நல்லா பண்ணி தான் பாடுனா. பாடு பாடு. அதுனோ தெரியல அவனே அறியாம பாடுங்க பாடுங்க. பாடு பாடு. பாடு பாடு. சொல்லுவாங்க அவனே எப்ப ஒரு வாட்டி தான் உண்மை சொல்றான் பாடு. பாடு பாடு. டேய் வா சொல்லு பாடு பாடு. எங்கத்துல சொன்னீங்கன்னா ஐயோ நான் என்ன தப்பு சொன்னா? பாடா பா பா பா. ஐயோ அது பா வராதுங்க சைப்பா பேசாம ஏங்க இத பண்ணிட்டு போ. சென்று வந்தீரே என்ன காட்சி கண்டேன் நான் நீ நடந்த தேவாதி தேவா என்ன சாமியா? ஏண்டா, என்ன? கொஞ்ச நேரம் கூட உன் கையும் காலையும் வச்சு சும்மா இருக்க மாட்டேறியா? அண்ணா ஒரு தனி கோபத்துல அடிங்க. ஏதோ பெரிய மனுஷன் பார்த்து கூட்டு உட்கார வச்சா 10 பேர் அமுக்கு சபையில கால் மேல காலை போட்டு ஆடிக்கிறான் தாவே. ஆட்டலாமா? ஆட்டா பிடிக்காது எனக்கு. கூட்டு முழுக்க. ஆகட்டும், ஆகட்டும். எரியண்டா, இவர்களை வைத்திருப்பது உன்னுடைய குடிக்கு தான் ஆபத்து. என்ன செய்வது பாத்தியா? அங்க சுத்தி இங்க சுத்தியா நம்ம குடிக்கு ஆபத்துன்றாரு. நான் உண்மைதான் சொல்றேன் ஆமாங்க. குடி என்ன தெரியுமா? என்ன குடியா? நீ சொல்ற மாதிரி கிடையாது. குடி என்ன தெரியுமா? தினமும் காலைல ஒரு கோட்டர்ல ஆளுக்கு பாதி பாதி சாப்பிடுறோம்ல, அது புடிங்க குடிக்க வராந்தாலும் என்னதான் பார்த்து ஒரு பார்வை எங்க போவோம் உனக்கு நம்மளாச்சு பையா கொடிய கால் கொடி குத்தணும்டா குத்தணும் ஏகடா சொல்ற நல்ல முறையோட வாழ்க்கை வாழ்க, வாழ்க. ஆத்மக உத்திரா நாடி வந்த காரணம் சரியான கலகக்காரன் விடவே கூடாது எந்த வீட்டுக்குதா அவன் காலுக்கு பூ வந்து பாரு. இரும்பு குண்டா வச்சிருக்கிறான். இரும்பு குண்டிலடா இந்த கோயில் வெளியே கட்டி விடுறாங்க பத்தியா, அதான் இந்த கோயில் மணி. நான் சொல்றதே கேளு இவன் தேவையே நம்ம நாட்டுக்கு பையா உங்களுக்கு தெரியுமா ஆமா போந்த வீடும் இந்த தெவடியா பையன் போந்த வீடும் சுத்தமாக
மட்டுமா அது மட்டுமா ஏன்னா ஒரு குழந்தை தொட்டில தூங்கி இருக்கும் அந்த குழந்தைய கிள்ளியும் விட்டுருவான் ஆட்டி விட்டுருவாங்க. நாரதன் கலகம் நன்மையில முடியும் பயம் வேண்டாம் ரெண்டாம் கட்டால முடிஞ்சிடும். வாடா விட விட. அண்ணா, நான் யாரு உன் எச்சி பால் குடிச்சு வாழ்ந்தவன் 1000 இருந்தாலும் உன் தம்பியா இருந்தாலும் சின்னவனா இருந்தாலும் இன்னைக்கு ஒரு நாள் இந்த தம்பி பேச்சு கேள்றான் தம்பி நான் சொல்வதை கேள் எதனால் அதிகமா குடிச்சிட்டு பாரோ ஏச்சி பண்ணுறாரு இருக்கேன்டா. ஆமா, யார் அவன்? என் மீது என்னுடைய தம்பி யமகண்டன் உன் தம்பி இருக்கேன்டா. உனக்கு இருக்கிற மாதிரி அறிவு அவனுக்கு கிடையாதுயா. அவன் முகத்தை பாரு, நல்லா தொடப்பு கட்ட மாதிரி. ஒண்ணு அவன் சொல்லுது உன் தம்பி சொல்ற மாதிரி இல்ல, என்ன சொல்ற மாதிரி இருக்குது. டேய் நவீனா, உன் வாழ்க்கையில அவன் என்ன விஷயத்துல நல்லா இருக்கும் எனக்கும் தெரியும். தம்பி, நாரதர் எது வகையில உபாயத்தை நாடிதான் வந்திருப்பார். அப்படியா? நான் என்ன வந்து கேட்கின்ற அமைதியாரு. அப்படியா? நாரதரே, ஏதோ என்னுடைய தம்பி அறியாதவன் தெரியாதவன் தவறுதலாக பேசுறதா மன்னிக்க வேண்டும். அந்ததன் காரணம் உனக்கு ஒரு நல்லதொரு உபாயத்தை எடுக்கலாம் என்று வருகிறேன். என்ன உபாயம் அது? என்ன உபாயம் தெரியுமா? நீங்கள் யார்? அரக்க இனத்தை சார்ந்தவர்கள். உங்களுடைய தாயாதி வர்க்கங்கள் சூரபதுமன், சிங்கமகன், தாரிகன், பானுகமன் என்று சொல்லக்கூடிய எத்தனையோ அசுராதி வர்க்கங்கள் பிறந்திருந்தாலும் ஆனால் அந்த தேவர்களை எதிர்த்து வாழ்ந்தார்கள். ஆனால் நீங்கள் இருவரும் அண்ணன் தம்பி இருவரும் என்ன செய்கின்றீர்கள்? அவர்களை எதிர்த்து வாழாமல் அவர்களை பணிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆகையால் நீங்கள் பணிந்து வாழ்வதால் மும்மூர்த்தி தேவர்கள் அனைவரும் என்ன தெரியுமா பேசுறாங்க? என்ன பேசுகின்றார்கள்? மும்மூர்த்தி தேவர்களும் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த எரிகண்டனும் யமகண்டனும் நமக்கு பயந்து எதிர்த்து வாழாமல் பணிந்து வாழ்கின்றார்கள். இவர்கள் முகத்தில் இருப்பது ரோமமா அல்லது வேடியா? இவர்கள் வீரமற்றவர்கள், தீரமற்றவர்கள் என்று அனைத்து தேவர்கள் மட்டும் பேசுறாங்க. ஆட தேவர்களா முடியா? தேவர்கள் இருக்கிறாங்க, மும்மூர்த்தி தேவிமார்கள் இருக்கிறாங்க பாரு. அந்த மும்மூர்த்தி தேவிமார்களை கரம் தட்டி உங்களை நகைக்கின்றார்கள். தற்போதைய உலகம் சென்று முன்னூத்தி தேவர்களை அடி என்று அடித்து சமயத்தில் அழைத்த காரணம் இருக்கின்றது. நீங்கள் இருவரும் எத்தனை கோபக்குறியோடு எங்க போறீங்க? சாமி, கேவலம் ஆண் மக்களை தவிர கேவலம் முட்டிவிட்டால் முழங்கால் பட்டிடக்கூடிய பொட்டா சிரிக்கிறார். மும்மூர்த்தி தேவிகள் எங்களை இழிவாக பேசிவிட்டார்கள். அதனால இப்ப எங்க போறீங்க? தற்போதைய சென்ற 3 ராகம் சென்று அவர்களை அடியோதம் அடித்து உதைத்து வாதா சிறையில் அடைத்து எங்களுடைய பெருமையை புகை நாட்ட போகின்றோம். இப்பொழுது அவர்களை பழி தீர்க்க போறீர்கள். உண்மைதான். இத்தனை கோபத்தோடு சென்றால் அவர்களை நிச்சயமாக சிறைபிடிக்க முடியாது, அவர்களை வெல்ல உங்களால் முடியாது. வலிமை இருக்கின்றது. இவை அத்தனையுமே இருந்தாலும் நீங்கள் வரம் பெற்றிருக்கின்றீர்களா? கிடையாது. நம்முடைய தாயாதி வர்க்கங்கள் பிறந்து எத்தனையோ அரக்கர்கள் பிறந்தும் அந்த தேவர்களின் கரத்தால் வரமதை பெற்று தேவர்களின் கரத்தாலே வாழ்ந்திருக்கின்றார்கள். நீங்கள் செல்லக்கூடிய இடம் தேவர்கள் வசிக்கக்கூடிய இடம் அல்லவா? ஆகையால் தற்போது நீங்கள் இருவருமே உங்கள் இஷ்ட தெய்வமாக விளங்கக்கூடிய அன்னை ஆதி வராசக்தியை நேரிலே கோரி சந்தித்து அவர்களுக்கு தேவையான உதிரபலியை கொடுத்து வரமதை பெற்றுவிட்டு சென்றால் வெற்றி நிச்சயம் உனக்கே. சுவாமி சொன்னது கேட்டியா? ஆனால் வரையிலும் இந்நாள் வரையிலும் எந்த ஒரு தேவர்களை பகைக்காமல் நமக்கென்று எதிரி யாரும் இருக்கக்கூடாது என்று வாழ்ந்து வந்தோம். யானை கேள நம்ம தாயாதிபுரம் தேவரை பகைச்சு தான் அதனால
தேவர்களை பகைக்க கூடாது என்று நினைத்தோம். அதனால வரங்க நம்மளுக்கு தேவைப்படல. ஆனா இப்ப தேவர்களை பகைக்க வேண்டும் என்றால் சாமி சொல்றதை தான் நம்ம செஞ்சாகணும். ஐயாகவே செல்ல வேண்டும், மரமதை வர வேண்டும், பிறகுதான் தேவர்களை சூறையாட வேண்டும். அப்படியாகட்டும். சென்றோம். நீங்கள் புறப்பட்டு பாருங்கள், நான் தற்போது புறப்பட்டு ஆகட்டும். தேவர்களை பழித்திருக்கிறோம் என்றால் தற்போது நாம் எங்கே செல்ல வேண்டும்? எங்கே? அங்க வாங்க போனோம். வருத்தம் கொண்டு வா. ஐயா 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 கட்டியா இல்லையா ஐயா வருத்தம் கொண்டு வர அதனால நேரா ஓடி போய் மலர் இல்லையா நான் போய் வாங்கலாம் செங்கல் இல்லையா ஐயா என்ன பண்ணுவாரு 2 மூட்டை மலர் இல்லையா வரியா அப்படியே மொத்தமா போட்டு வெறுத்து நாலு குத்துலாம். ஆமா, நாங்க வரவங்க போல மட்டும்தான் வாங்க போறோம். எப்படியா வரண்டா வரோம். சக்திகள் சத்திய ஓனா அப்படி இருக்க தற்போது என்ன செய்ய வேண்டும்? என்ன பண்ணணும்? சென்றால் வருவதற்கு சில காலங்கள் வரலாம். என்னுடைய மனைவி சுலாச்சனாவை சந்தித்து அவன் இடத்திலே ஒரு வார்த்தை உரைத்து செல்ல வேண்டாம்.